இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்தது சார். அதுல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நீண்ட நாட்களா போயிட்டு இருக்கிற இந்த கோல்டு வார், இந்த ரிலீஸ் டேட் கோல்டு வாருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா, நான் விஜய் சார்ட்டயே சொன்னேன். அவங்களும் எனக்கு விஷ் பண்ணாங்க அப்படின்ற இது சொல்லியிருந்தாரு. அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருந்தாரு. இது வந்து இந்த இஷ்யூக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா சார் இந்த பேச்சு? இல்லை, அப்படி பேசுனது ஒரு பக்குவமான விஷயந்தான். ஏன்னா, நான் தான் பெரிய ஆளு, உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு நினச்சி கடந்து போகாமல், இப்படி ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு, அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நிறுத்து போக வைக்கணும்னு நினச்சி அவர் பண்ணியிருக்கார். அது அந்த ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, ஜெகதீஷ் தகவலை சொல்லியிருக்காரு, ஜெகதீஷ் விஜய்கிட்ட கேட்டு ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓகே தான். நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் விஜய் நேரடியாக ரீச் பண்ணி பேச முடியாதாங்கிறது தான் என் கேள்வி. ஓகே. அவரே பேசியிருக்க வேண்டியது தானே. அப்போ அவருக்கு விஜய் நம்ம மீது கோபத்தில் இருக்காருங்கிறது தெரியுது. அங்கே வந்து அந்த மேடையில் எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு விஷயத்தை முன்வைக்க பாடாப்படுறாரு, அதுவும் தெரியுது. ஆனால் உங்கள் மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஜெகதீஷே சொல்லி, நான் சார்கிட்ட பேச விரும்புகிறேன், எப்போ சார் ஃப்ரீயாக இருக்காருன்னு கேளுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு.